ஹலோ எவ்ரிவன். இஃப்தாருக்காக வீட்லேயே வீட் சமோசா பண்ணலாமா? அதாங்க கோதுமை சமோசா. ஸ்டஃபிங்காக 2 ஆனியன் எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக வதக்குனா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா எது 65 மசாலா ஆர் குழம்பு மசாலா எதுனாலும் ஓகே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்பாத்திக்கு பேசுகிற மாதிரி சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். தென் மீடியம் பால்ஸாக போட்டுட்டு அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக தேய்ச்சிக்கணும். ஒரு லேயர் மேலே ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரையும் போட்டு தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரே டைமில் 2 ஷீட் நம்மளுக்கு கிடச்சிரும். நான் டஸ்ட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் தவா வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த தேய்ச்சி வச்சுருக்கதை போட்டு இந்த பக்கம் ஒரு 15 செகண்ட்ஸ் அந்த பக்கம் ஒரு 15 செகண்ட்ஸ் லைட்டாக பரட்டி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் ஹீட் ஆக்கக்கூடாது. நான் கல்லை ரொம்ப ஹீட் ஆக்கிட்டேன்றதுனால ஒரு சைடு கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வைக்கக்கூடாது, டக்குன்னு எடுத்துடணும். இந்த பக்கம் 15 செகண்ட்ஸ் அந்த பக்கம் 15 செகண்ட்ஸ் அவ்வளோதான், அது போதும், ஷீட் ரெடி ஆயிரும். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி மாவு டஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே ரெண்டும் பிரிக்க வந்துடும், ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். தென் எல்லா சைட்ஸ்லையும் கார்னர்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். தென் ரிமைனிங் பார்ட்ஸில் 2 ஷீட் இல்லைனா 3 ஷீட்டாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி சமோசாவாக போட போகிறேன்றதுனால நான் 3ஆக பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு சின்ன சின்ன ஷீட்ஸாக கிடச்சிது. மைதாவில் செய்கிற சமோசாக்கும் வீட்டில் செய்கிற சமோசாக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு டேஸ்ட்டு கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 பால்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு 6 ஷீட்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நான் அந்த 6 ஷீட்லேயும் ஃபில்லிங்ஸ் வச்சு சமோசா ஷேப் பண்ண போகிறேன். ஷேப்பிங்லாம் நம்ம இஷ்டம் தான். சமோசா ஷேப் வரணும், அவ்வளோதான். அது நம்ம எப்படி வேணால் ட்ரையாங்கிளாக ஷேப் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மைதாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவரில் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி கார்னர்ஸை சீல் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு சரியாக வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம், நம்ம இஷ்டப்படி ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி கூட அப்படி சுருட்டி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஷீட்லேயும் அந்த வெங்காயம் ஃபில்லிங்ஸை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் வச்சு சீல் பண்ணிக்கலாம் எட்ஜஸை. எல்லாத்தையும் ஒன்றா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆயிலில் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், எனக்கு 2-3 ஷேப் கரெக்டாக வந்துச்சு, 2-3 வரல. தட்ஸ் ஓகே, நம்ம தானே சாப்பிட போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேம்லேயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு தீஞ்சிரும். ஆயில் ஹீட் ஆனதும் ஒவ்வொரு சமோசாவாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சமோசா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு இல்லைனா கூட அப்புறமா நோன்பு முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்